ஹாய் கைஸ், இன்றைக்கி ஸ்டெம் ஸ்டிச்சை கர்வ் லைன்ஸ்லனா எப்படி போடணும்னு பார்ப்போம். நான் ஒரு டிசைன் எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா கர்வியான லைன்ஸ்லாம் இருக்குது. இதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நான் டபுள் ஸ்ட்ராண்டாக சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். எப்போவுமே டபுள் ஸ்ட்ராண்டாக தான் சில்க் த்ரெட் எடுத்துக்கணும். அண்ட் நீடில் வந்து நான் அயன் நீடில் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பஞ்ச் பண்ணி செயின் எடுத்து ஒரு சின்ன பேக் செயின் ஸ்டிச் போடணும். நீடில் எப்போவுமே நான் ரொட்டேட் பண்ணும்போது நல்லா கவனமாக பாருங்கள். 1/4 இன்ச்சில் நான் இப்போ வந்து பஞ்ச் பண்ணுறேன். அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீடில் ½ மூன் மாதிரி நான் ரொட்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, அதோட பாதியில் நம்ம வந்து பஞ்ச் பண்ணணும். சென்டர் அந்த செயினோட உள்ளக்க கிடையாது, சைடில் அந்த செயினோட சைடில் பாதியில் பஞ்ச் பண்ணி அது பக்கத்துலேயே குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போது நீடில் நான் எப்படி நம்ம டைரெக்ஷனுக்கு கொண்டு வரேன்னு நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் மறுபடியும் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம பஞ்ச் பண்ணணும். அது பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடணும். மறுபடியும் நீடில் ½ மூன் மாதிரி ரொட்டேட் பண்ணி முந்தின ஸ்டிச்சுக்கு பாதியில் பஞ்ச் பண்ணி அது பக்கத்துலேயே இன்னொரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். எப்போவுமே நம்மளோட செயின் ஸ்டிச் வந்து கீழே உள்ள நம்ம ப்ளூ கலர் லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே தான் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில இடத்துலனா ரொம்ப கர்வான லைன்ஸ் எல்லாம் ரொம்ப கர்வியாக இருக்கும். அந்த இடத்துலனா வந்து நம்ம அந்த செயின் ஸ்டிச்சோட அளவை தான் கம்மி பண்ணணும். 1/4 இன்ச்சே கம்மி தான், பட் அதை விட உங்களால் கம்மி பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் கம்மி பண்ணி போடுங்க. ரொம்ப கர்வியான லைன்ஸ்லனா அந்த மாதிரி பண்ணுங்கள். பட் காமனாக ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு நம்மளுக்கு 1/4 இன்ச்சுங்கிறதே போதுமானது. ஸ்டெம் ஸ்டிச்சை எப்படி போடக்கூடாதுன்னு இப்போ சொல்லி காட்டுறேன். செயினோட அளவை கர்வ் லைன்ஸில் கூட்டினா எப்படி தப்பாகுங்கிறத காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த செயின் ஸ்டிச்சை அந்த கோட்டு மேலே போடாமல் தள்ளி போடும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இல்லை இல்லையா? நம்ம எப்போவுமே நம்ம த்ரெட்டு வந்து அந்த கோட்டுக்கு மேலேயே வர்றதை தான் முக்கியமாக கவனிக்கணும். ஸோ அந்த இடத்துல வரும்போது வந்து 1/4 இன்ச் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னா அதை விட கம்மி பண்ணி போடணும். அப்போ தான் வந்து அது நீட்டான ஒரு லுக் கொடுக்கும். ஷார்ப்பான பாயிண்ட்லாம் வரும்போது எப்படி ஸ்டெம் ஸ்டிச்சில் ஷார்ப்னஸ் கொடுக்குறேன்னு பாருங்கள். எப்படி நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சில் வந்து ஷார்ப்னஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம எந்த டைரெக்ஷனுக்கு நீடில் திருப்ப போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். அவ்வளோதான். எப்படி சில்க் த்ரெட்டுக்கெல்லாம் நம்ம ஷார்ப்னஸ் கொடுப்போமோ அதே மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சை கர்வ் லைன்ஸில் போடும்போது என்னென்ன கவனிக்கணும்னா, நம்மளுடைய ஸ்டெம் ஸ்டிச்சோடைய த்ரெட்டு வந்து கீழே உள்ள லைனுக்கு மேலே தான் வருதா அப்படிங்கிறத கவனிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெம் ஸ்டிச்சோட அளவு 1/4 இன்ச் தான் இருக்கணும். அதை விட கர்வியான லைன்ஸில் அதை விட கம்மியாக அந்த ஸ்டெம் ஸ்டிச்சோட அளவை போட முடிஞ்சால் போடணும். ஷார்ப்பான பாயிண்ட்லெல்லாம் நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி நம்ம ஷார்ப்னஸ் கொண்டு வருவோமோ, அதாவது ஒரு சின்ன பேக் ஸ்டிச் கொடுத்து ஷார்ப்னஸ் கொண்டு வருவோமோ அதே மாதிரியே தான் நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச்சுக்கும் பண்ணணும் ஷார்ப்னஸ்க்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை முக்கியமாக எதுலேனா யூஸ் பண்ணலான்னா கொடி டிசைனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். கொடி டிசைனில் செயின் ஸ்டிச்சை விட ஸ்டெம் ஸ்டிச் போடும்போது தான் லுக் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி
சில பேர் வந்து இந்த கொடி டிசைனாக வரும்போது எனக்கு அது ரொம்ப ரியாலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆரி ஒர்க்கில் வந்து ஸ்டிம் ஸ்டிச் போடுறத விட எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்து எம்ப்ராய்டரியில் போடும்போது அது பார்க்கும்போது ரியலாகவே வந்து அது ஒரு கொடிங்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இதை விட ஆரி ஒர்க்கை விட எம்ப்ராய்டரியில் வந்து பண்ணும்போது கொடி டிசைனில் அது இன்னும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு.